பொதுவாக ஒரு இடத்துல அநியாயம் நடந்தா, அராஜகம் நடந்தா அதை தட்டி கேட்கறது ஒரு பத்திரிக்கைக்காரனா இருப்பான். ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் பத்திரிக்கைக்காரனையே அடிக்கிறாங்க, வெட்டுறாங்க. பல்லடத்தில் போலீஸ்க்கு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு பத்திரிக்கைக்காரன் ஃபோன் பண்ணுறார், தெரியாதவங்கெல்லாம் நான் சுத்து போட்டாங்க, என்னை வெட்ட போகிறாங்கன்னு. ஆனால் போலீஸ் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை, வேடிக்கை பார்த்தாங்க. அந்த பத்திரிக்கை நண்பரை வெட்டிட்டாங்க. அந்த நிகழ்வு, கண்டிக்கத்தக்க வேண்டிய நிகழ்வுக்கு ஸ்டாலின் அறிக்கை விடுறாரு, இது ஒரு சிறப்பு நிகழ்வு, அதனால நான் 3 லட்சம் நிவாரணம் தரேன்னு. ஒருத்தனை ஓட ஓட வெட்டினா ஸ்டாலினுக்கு சிறப்பு நிகழ்வா? பேசதான் வரல, அறிக்கை விடவுமா வரல? திமுக செய்கிற தப்பை கண்டித்து யாராவது ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டாலோ, ட்விட்டரில் ட்வீட் போட்டாலோ, இன்ஸ்டாகிராமில் மீம்ஸ் போட்டாலோ, இல்லை தெருவில் இறங்கி கோஷம் போட்டாலோ, போட்டவன் நிலால இருந்தால் கூட தனி படையை அமைச்சு உடனே பிடிச்சிக்கிட்டு கொண்டு வந்துடுவாங்க. அதே குடிநீர் தொட்டியில் மலங்கலந்தாலோ, பத்திரிக்கைக்காரனை ஓட ஓட வெட்டினாலோ, கனிமொழி பந்தோபஸ்துக்கு போன பெண் போலீஸ் கையை பிடிச்சிட்டு இழுத்தாலோ நடவடிக்கை எடுக்கிறதுக்கு 1/4 நூற்றாண்டாகும். இந்த நிலைமை எல்லாம் தமிழ்நாட்டில் என்னைக்கு மாறும்? இன்னும் எத்தனை நாளுக்கு திமுக காரங்க வந்து மக்களை ஏமாத்த போறாங்க? மக்கள் ஏமாற மாட்டாங்க, மக்கள் இனிமே நம்மளை நம்ப மாட்டாங்க, நம்ம விளம்பரம் எல்லாம் கவனிக்க மாட்டாங்கன்னு நினைச்சுதா இன்னைக்கு கூட்டணி கலையிறாங்க. கூட்டணியை நம்பி தேர்தலை சந்திக்கிறாங்க. திமுக எப்பவுமே முதுகெலும்பில்லாத கட்சி. விக்ரமாதித்தன், வேதாளம் மாதிரி அடுத்தவன் முதுகுல சவாரி செஞ்சே பழக்கப்பட்டவங்க திமுக.